ஸ்ரீனிவாசன், அதிமுக வாக்குகள் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதற்கான காரணங்களை, பல்வேறு காரணங்களை பரந்தாமன் முன்வைக்கிறார். அதே நேரத்தில் பாஜகவிற்கு கூடி அதிமுகவுக்கு குறைந்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். அதாவதுமா, இந்த சி ஓட்டர்ஸ் என்ற இந்த கருத்து கணிப்பு ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. இது என்ன காரணம்னா, இது மனோபாவத்தை, மக்களுடைய மனோபாவத்தை, தமிழக மக்களுடைய மனோபாவத்தை ஆராய்ந்து வெளியிட்டதா இந்த செய்தி, அந்த கணிப்பு சொல்லுது. எந்த மக்களை இவங்க பார்த்தாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து முரசொலி நீங்களாக இருக்கிற அத்தனை பத்திரிகைகளையும் அந்த சி ஓட்டர்ஸ் பார்த்துச்சான்னு தெரியல. இருக்கிற ஊடகங்கள், இந்த ஊடகங்களுடைய அந்த திமுக ஆட்சி இது நாள் வரையில் வெளியிடப்பட்ட காட்சிகளை எல்லாம் கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்துட்டு இந்த சி ஓட்டர்ஸ் இந்த கருத்து கணிப்பை சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலே சந்தோஷப்பட்டிருக்கலாம். அப்ப எந்த மக்களுடைய மனநிலையை இவங்க பார்த்துட்டு திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்ற இந்த கருத்து கணிப்பு பாருங்க. 3 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக கடந்த தேர்தலில் 20, 3% குறைஞ்சிருமா. இப்ப பிரசாந்த் கிஷோர், புதிதாக ஆரம்பித்த நடிகர் விஜய், அவருடைய கட்சி பிரசாந்த் கிஷோர் கடுமையா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரா, அதை இவங்களால ஏத்துக்க முடியலையா, அது கேள்விக்குறியா. அப்ப அதை இவங்க நம்ப மாட்டாங்களாம். அதுக்கு அடுத்து திமுகவை எதிர்ப்பதற்கு வலுவான கூட்டணி இருந்தா திமுக தோத்து போகுமா. இந்த முரண்பட்ட இந்த கருத்து கணிப்பை இது ஒரு கருத்து கணிப்பா எப்படி ஏத்துக்கிறதுன்னு புரியல. அப்ப இது திமுக ஆட்சின்னு நற்சான்று. எம்எல்ஏ பேசினார் பாருங்க, பரந்தாமன் அண்ணன். அவர் எப்படி பேசினாரு எனக்கு தெரியல. அவர் சட்டமன்றத்துல பேசுற மாதிரிதான் கீ பேசுறாரு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். நீங்க திமுக ஆட்சியினுடைய நடவடிக்கைகள், இதுவரை நடந்த நடவடிக்கைகள் எல்லாம் பாருங்க. ரேஷன் கடைகள்ல தரமான பொருட்களை மக்களுக்கு எல்லாம் கிடைக்குதா? மருத்துவமனைகள்ல தரமான மருத்துவம் மக்களுக்கு கிடைக்குதா? இன்னைக்கு வரையும் அமைச்சர் போய் எப்படி மிரட்டினாருங்கிறது காணொலியில பார்த்தோம். மருத்துவ பற்றாக்குறை, டாக்டருடைய பற்றாக்குறை, கொலை, கொள்ளை, வழிபறி, ஆள் கடத்தல், சட்டவிரோத செய்தலுடைய கூடாரமாக தமிழ்நாடு இருக்குது. இது தினந்தோறும் எதிர்கட்சிகளா சுட்டி காட்டப்பட்டு தரைத்தளங்களில போராடுகின்ற செய்தி. இதெல்லாம் நீங்க சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா என்றால் இருக்கிறது தான். ஆனால் இந்த பிரச்சனைகள் இப்போது மட்டும்தான் இருக்கிறதா என்றால் எப்போதும் இருக்கிற பிரச்சனைகள். அதுதான் இது. அதாவது பரந்தாமன் சொல்ற மாதிரி தினம் ஒரு போராட்டமாக அது மக்கள் பிரச்சனையாக முன்னெடுத்திருந்தா அந்த ஆன்டி இன்கம்பன்சியோடைய அளவு அப்படிங்கிறது வேறா இருக்கும். ஆனா இந்த பிரச்சனைகள் இப்பயுமே எதிர்கட்சிகள் சுட்டி காண்பிக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே முன்பு நீங்க ஆட்சியில இருந்தப்பயும் இருந்த பிரச்சனைகள் தானே. அப்ப புதியதாக இந்த அரசின் மீதான ஒரு அதிருப்தியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு பெரிய அதிருப்திக்கான பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கணும். இந்த அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும்ங்கிறதுக்கான ஒரு ஆயுதமான ஒரு பிரச்சனையா இருக்கணும்ல. அப்படியான ஒரு பிரச்சனையாக எதிர்கட்சிகள் எதை முன்வைக்கிறீங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதாவது இவங்க கேட்கிற பாலச்சந்திரன் சாரா இருக்கட்டும், பரந்தாமன் சாரும் ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. என்னன்னா, அதிமுக நில குலைஞ்சு போயிருச்சு, 2 பேர் வெளியில போயிட்டாங்க, வெளியில போனதுனால இந்த கட்சி தோத்து போயிரு. என்ன சார் லாஜிக் இது? வைகோ வெளியில போனப்ப திமுக உடனே தோத்து போச்சா? திமுக புது அவதாரம் எடுக்கலையா? இது மாதிரி பல உதாரணங்களை நீங்க சொல்லலாம். யாரையும் அப்படி அதிமுகக்குள்ளேயும் அவதாரம் எடுத்திருந்து வெற்றிகளை கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த பேச்சே வராது. ஏன் இன்னைக்கு இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு ஃபேக்டரா பேச வேண்டிய சூழல், அதுவும் பரந்தாமனே அதை இங்க பேசுகிறார் அப்படின்னா அது தினமும் ஒரு பிரச்சனை வரதுனால தானே. ஒரு வெற்றியை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே பேசு பொருளா இருக்காதே. அது ஜெயஜானி உதாரணமா இன்னொரு உதாரணமா இருந்துட்டு போயிருக்கும் இல்லையா. நீங்க பழசெல்லாம் பார்க்க வேணாமா. நீங்க ஈரோடு, விக்கிரவாண்டி 2யுமே காமிச்சு உடனே திமுக அது எப்படி வெற்றி பெற்றுச்சுன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். அதாவது வியூகம், அதிமுக வியூகம் இந்த இடைத்தேர்தல்கள் எப்படி நடக்குன்னு தெரியும். அதிமுக நீங்க நின்னு இருக்கணும்ல. அதிமுக நின்னு இருந்தா உங்க வாக்குகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் தானே பாத்துருப்பாங்க. நீங்க பட்டியல அடிச்சு மக்கள்ல எப்படி நீங்க பணம் கொடுத்து விருந்து வச்சு நீங்க ஓட்டு வாங்கினீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். திமுகவுடைய நடைமுறை அரசியல் இடைத்தேர்தல் எப்படி இடைத்தேர்தலா மாத்திடுச்சுங்கிறது தெரியும். அதனால நீங்க மெயின் பிக்சர் பாருங்க. 26ல மெயின் பிக்சர் பாருங்க. அப்ப கூட்டணிகள் எப்படி அமைக்கணும், எப்படி 26ல திமுகவை வீழ்த்தணுங்கிறது அதிமுகவிற்கு ஒரு வீதம் இல்லாம இல்ல. இப்ப இந்த கருத்து கணிப்பையே கணக்கில் கொள்ள வேணாம். நீங்க கூட்டணி வியூகம்னு என்ன சொல்றீங்க? உங்களோட, அதாவது அதிமுக கூட கூட்டணிக்கு வர போற கட்சிகள் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்லணும்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க நீங்க? அதாவது திமுக மீது எதிர்கொண்ட அத்தனை சக்திகளும் இப்ப எஸ்டிபி இருக்காங்க,
இஸ்லாமியர்கள், திமுகவை இத்தனை காலமா நம்பிக்கிட்டு இருந்த அந்த இஸ்லாமிய பெருமக்கள் எதிர்க்குது இன்னைக்கு பிஜேபி வந்து தான் வராங்களா கேளுங்க கூட்டணி. இருங்க அவர் சொல்லிட்டு ஏங்க நீங்க என்ன அதாவது சொன்னீங்கன்னு நான் இஸ்லாமியர்கள் கவனிக்கல. நான் அவர் சொன்னதை நான் உட்கார்ந்து கவனிச்சிட்டு எதிர்க்கிற இருந்தேன். எல்லா கட்சியும் வரணும்ன்றால பிஜேபி வருதான்னு கேளுங்க அவங்களோட. ம். சார் நீங்க தான் சார் சிங்கிளா, நாங்க சிங்கிளா வர்றோம் சார். நீங்க தான் சார் எல்லா தேர்தலையும், கூட்டுறவு தேர்தல்ல இருந்து நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து நீங்க தான் சொன்னீங்களே, இப்ப எல்லா தேர்தல்களையும் நாங்க கூட்டணியோட தான் நிக்கிறோம், கூட்டணி தேர்தல் முடிச்சுன்னா கூட்டணி போயிரும், ஆனா நாங்க போகலன்னு பெருமை அடிச்சுக்கிறீங்கல்ல. ஆனா அதிமுக சிங்கிளா தன்னை நிலைநிறுத்திக்குது சார். அப்ப மெகா கூட்டணி அமைப்புங்கிற வார்த்தையே வந்திருக்காதுல்ல. நாங்க சிங்கிளா தான் நிக்க போறோம் அப்படின்னா இப்ப நாம் தமிழர் சொல்லலாம். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் இந்த தேர்தல்ல கூட அவங்க தனியா தான் நின்னாங்க. அவங்க இதுவரை கூட்டணிங்கிற இடத்துக்கே நகர்ந்தது கிடையாது. அதனால நாங்க தனித்து நிற்கிறோம்னு அவங்க சொல்லலாம். ஆனால் அதிமுக ஒரு பக்கம் ஒரு மாநாட்டுல நான் மெகா கூட்டணியை அமைப்பேன்னு நீங்களே ஒரு தீர்மானம், ஒரு 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 உரை ஆற்றிட்டு இன்னொரு பக்கம் வந்து நாங்க தனித்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுங்கிறத எப்படி பார்ப்பாங்க? அதாவது தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது. இப்ப இங்க இன்னைக்கு அதிமுகவோடு இணைந்து போராடுகிற தேமுதிக இன்னைக்கு இருக்குது, எஸ்டிபி கட்சி இருக்குது, இன்னும் பல்வேறு கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆண்டு வரும் இல்லையே, திமுகவுக்கு இப்பயே தெரியணுமா என்ன என்ன? அதாவது களம் என்பது, களத்துல தேர்தல் நேரத்துல அதிமுகவினுடைய தன்மையை பார்க்கணும். நீங்க பாப்பீங்க, மக்கள் பார்ப்பாங்க. அப்ப 26 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தேர்தல். அதனால திமுக வயிற்றுல திமுகவை விடுங்க. ஆனா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில இந்த கருத்து கணிப்புல சொல்லக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அதையும் நாடாளுமன்ற தேர்தல்ல 3வது இடத்துக்கு அதிமுக போன இடம், 2வது இடத்துக்கு பாஜக வந்த இடம்னு இருக்குல்ல, அதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அதிமுகங்கிறது ரொம்ப முக்கியமான தரவு இல்லையா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியமானதுல அதை ஒவ்வொரு அதிமுக காரும் விரும்ப மாட்டாரே. அதாவது மக்களுக்கும் மண்ணுக்கும் பயன்படுகிற எந்த இயக்கமா இருந்தாலும் ஏத்துக்குவோம். ஆனா பாஜக தினந்தோறும் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஏற்படுகின்ற தீமைகள், மக்கள் விரோத செயல்கள், இதுவரையும் நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டிற்கு செய்கிற ஓரவஞ்சனை, இதெல்லாம் அதிமுக தொடர்ந்து சுட்டிக்காட்டி பாஜகவோட கூட்டணியிலன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்குது. அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களே பாடம் காட்டுவாங்கம்மா. அப்ப இதுவரையும் பாஜக நான் இப்ப பேசும்போது கூட நீங்க இன்னொரு உலகத்துல இருந்து பேசுறீங்க. நான் சொல்றது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக வந்திருக்கக்கூடிய இடமும், இன்னைக்கு இந்த கள நிலவரத்துல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த 3% ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்படின்னா நீங்க திரும்ப வந்து பாஜக மீதான விமர்சனத்தை மட்டும் சொல்றீங்க. இதை அதிமுக பரிசீலனை செய்ததா, தேர்தலுக்கு பிறகு பகுப்பாய்வு செய்ததா அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான கேள்வி. அதிமுக விஸ்வரூபம் எடுக்கின்ற தேர்தலா 2026 அமையும். இதுவரையும் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் வாங்கின அந்த வாக்கு வித்தியாசத்தை 27ல நாங்க எடுப்போம்னு சொல்றோம். நீங்க பாஜகவோடவும் இன்னொரு சின்ன கட்சிகளோட அதிமுக ஒப்பிடாதீங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்து நான் ஒப்பிடல சார், திரும்ப சின்ன திருத்தம், நான் ஒப்பிடல. ஆனால் தேர்தல் முடிவுகளோட வச்சுதான் நான் கேள்வியவே கட்டமைக்கிறேன். நீங்க எந்த இடத்துல தென்சென்னை உட்பட 3வது இடத்திற்கு நீங்கள் போன இடம், அதே நேரத்துல இப்ப உங்களுக்கும் அவங்களுக்குமாக இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் 3%ங்கிறத கவனத்தில் கொண்டீர்களா? இது நான் வந்து உங்களை சின்ன கட்சியோட ஒப்பிட்டேன், பெரிய கட்சியோட ஒப்பிட்டேன்றது வேணா கவுண்டர் நரேஷனுக்கு நீங்க சொல்லலாம். நான் சொல்றது தரவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில கேட்கிறேன் நான். ஆமா, நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு தனித்தன்மையோடு பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த இதுக்காக நாங்க தனித்தன்மையை காட்டுறதுக்காக அதிமுக தனியா களம் கண்டுச்சு. அந்த வாக்குகள வித்தியாசத்தையும் மற்றதையும் ஒப்பிடக்கூடாது. நான் திரும்ப சொல்றேன், புரட்சி தலைவி அம்மா எடுத்த அந்த 40%த்திற்கு அதிமுக 27 அடி எடுத்து வைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு திமுகவுடைய அலங்கோல ஆட்சி, மாணவர்களுக்கும் பாதிப்பில்லை, மாணவிகளுக்கும் பாதிப்பில்லை, மக்களுக்கும் பாதுகாப்பில்லை என்ற அந்த சூழ்நிலை. இன்றைக்கு ஒரு திராவிட மாடல் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்று அரசு, இந்த அரசை வீழ்த்துவதற்கு அதிமுக தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது. யாரையும் நம்பி இல்லை அதிமுக புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவினுடைய இயக்கம். அந்த இயக்கம் எப்படி வெற்றி பெறும் 26ல நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். திமுகவிற்கு ஒரு விதம் பயம் ஏற்பட்டிருக்கு, அந்த பயத்தை முதல்ல போக்குங்க சார். பரந்தாமன் சார், இந்த சி ஓட்டர்ஸ் கருத்தை கணிப்பெல்லாம் பார்த்து மயங்கிறாதீங்க. அது அவரே சொல்லிட்டாரே, கொண்டு போகுது. அவரே சொல்லிட்டாரே
சார் அவர் வந்து அத கணக்கிலேயே கொல்லாம தான் பேசினாரு. அவரே ஒரு கேள்வியை எழுப்பினாரு. நான் இதை திமுக அவ்வளவு உஷாரா பாக்குதான்னு கேட்டேன். ஏங்க இவங்க எல்லாருக்கும் போட்டுட்டீங்கன்னா இதுல நாம் தமிழருக்கு எங்கெங்க இடம், மற்ற கட்சிகள் தேமுதிகவுக்கு எங்கெங்க இடம், மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் எங்கெங்க இடம்னு அவர் தான் அந்த கேள்வியவே எழுப்பினாரு. நீங்க திமுக வந்து தரைத்தளத்துல வந்து மக்களுடைய மனநிலையை நாடி துடிப்பை பார்க்க சொல்லுங்க. முதல்ல மேல உட்காந்துட்டு மானம் மும்மாரி மழை பொழிகிறதா, எல்லாவற்றுக்கும் எல்லாம் கிடைக்கிறதான்ற அந்த நிலையில இல்ல. மக்கள் கீழ்த்தளத்துல என்ன அவதிப்படுறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு தேர்தல் வெற்றியை பேச சொல்லுங்க. பேசலாம்.